12/12/2024 அன்று பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா 2024 குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதாவில் நிதி உதவியை அனுமதிக்கும் தீர்மான குழுவில் மாநில அரசின் பிரதிநிதிகள் சேர்க்கப்படுவதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் பல்வேறு காலகட்டங்களில் தமிழகம் எதிர்கொண்ட பேரிடர்களின் போது ஒன்றிய பாஜக அரசு போதிய மற்றும் நியாயமான நிதியை வழங்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி பேசியது 14/12/2024 அன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு சட்டம் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு நாட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு அவலங்களையும் மக்கள் படும் துயரங்களையும் எடுத்து கூறி இந்தியாவின் ஒற்றுமை தழைத்தோங்க பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டத்தையே பின்பற்ற வேண்டும் என பேசியது 16/12/2024 அன்று நாடாளுமன்றத்தில் ஆயுள் காப்பீட்டுத் துறையில் முக்கிய அங்கம் வகிக்கும் LIC முகவர்கள் அவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் பாலிசிதாரர்களின் நலனை பாதுகாக்கவும் திருச்சி மெட்ரோ ரயில் சேவைக்கு அனுமதி அளித்து ஒன்றிய நிதி அமைச்சகம் போதிய நிதியை ஒதுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை